மாவட்ட செயலாளர் தான் மாவட்டத்துக்கு முக்கியம், அதை நான் மறுக்கலை. அதுக்காக மாவட்ட செயலாளர் மட்டுமே முக்கியம்னு ஆகிடக்கூடாது. எல்லாருமே முக்கியம்தான். ஒரு கட்டிடத்துக்கு எல்லா தூணும் முக்கியம். ஒருவேளை யாராவது என்னால் செயல்பட முடியாதுன்னு நினச்சா மனப்பூர்வமாக முன்வந்து விளைவிக்கலாம். நான் தவறாக சொல்ல மாட்டேன். உழைக்க தகுதியானவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. என்னை விட திறமையானவர் திறமையானவர். இவருக்கு மாவட்ட செயலர் வாய்ப்பு கொடுங்கன்னு சொன்னாலும் நான் அதையும் ஏற்றுக்க தயாராக இருக்கிறேன். அடுத்த வர தேர்தலில் கழகம் கண்டிப்பாக வெற்றி பெற்றாகும். குறி வச்சு களப்பணியாற்றினா நிச்சயம் வெற்றி பெறுவோம். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம நீங்கள் உழைப்பாளர் தான் இத்தனை தொகுதிகளில் நாமும் நம்முடைய தோழமை கட்சிகளும் வெற்றி பெற முடிந்தது. ஒரு தேர்தலில் தோற்ற நாம முதல் தேர்தல் வென்று காட்டியிருக்கிறோம். உங்கள் உழைப்பாளர் வெற்றி பெற வச்சிருக்கீங்க. அதுதான் திமுக. அந்த நம்பிக்கையோடு பணியாற்றுகிறார். இந்த தோல்வி உணர்ச்சி யாரும் வருத்தப்பட வேண்டாம். நாம் பல வெற்றிகளுக்கு சொந்தக்காரங்க. நம்முடைய இந்த தோல்வி என்பது தற்காலிகம்தான். வெற்றியை நோக்கி பயணிக்குவோம். இப்போ ஆட்சி எப்போ வேணாலும் கவிழலாம். ரெடியாக இருங்க. 2029 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்றத்திற்கும் தேர்தல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திட்டமிடுவோம், தீவிரமாக உழைப்போம், மீண்டும் வருவோம், மீண்டும் வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம்.